சட்டமன்றமா இல்ல அது சந்த கடையா என்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழக சட்டமன்றத்தில் யார் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து சிறப்பான வாதங்களை செய்வது அப்படின்னு யாருக்கும் போட்டி இல்லை. எதிர்கட்சிகளுடைய கேள்விகளை மடக்கி ஆளுங்கட்சி அதுக்கு சரியான பதிலை யார் கொடுப்பது என்பதில் போட்டி இல்லை. யாரு சட்டமன்ற ரவுடியா ஃபார்ம் ஆகுறது, சட்டமன்றத்தில் பேசின பேச்சில் ரீல்ஸ் யாருக்கு அதிகமா வந்திருக்கு. எப்படியும் அடுத்த டிசம்பர் தான் சட்டமன்றம், இன்னும் ஒரு வாரம் தான் சட்டமன்றம் இருக்கு. இந்த ஒரு வார காலத்துக்குள்ள எப்படியாவது ஒரு கலவரத்தை இழுத்து இந்த கலவரத்தின் மூலமாக ஒன்னு அடிதடியில ஈடுபட்டோ இல்ல அடி வாங்கி ரத்த கலரையோடோ ஒரு அனுதாபத்தை தேடி கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு பிறகு எப்படி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணமோ அது போல சட்டமன்ற அடிதடியை வச்சு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடுவோம். ஒன்னு திமுக காரர்களை தாக்கிட்டோம், இல்ல திமுகவால் தாக்கப்பட்டோம், ரெண்டுல ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிறத கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா. எழுதி வச்சுக்கோங்க, தமிழக சட்டசபை வரலாற்றுல மிக மோசமான ஒரு அமைச்சருங்கிற பேரை ஆதவர்ஜுனா எடுப்பார். மிக கீழ்த்தரமாக, மிக இழிவாக, ஒரு அடிப்படை என்ன சொல் ஜனநாயகம் எதுவும் இல்லாம ஒரு ரவுடி சட்டசபையில் போனா எப்படி பேசுவான். ஒரு படிச்சவன் அவரை சொல்றாங்க, ஒரு படிச்சவன் பேசுற மாதிரி பேசுறாரா? சட்டசபையில கலவரத்தை தூண்ட பேசுறாரு. சட்டசபையில எதிர்கட்சிகளை கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். எதிர்கட்சிகள் கடந்த முறை ஆளுங்கட்சியா இருந்தோ தப்பு பண்ணியிருந்தா அதை லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஆண்மை, அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த திமிரு, அந்த துணிச்சல் அது உங்க கட்சிக்கு இருக்கா? உங்க தலைவருக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? தமிழ்நாடே எதிர்பார்த்திருக்கு. 3 ஃபைல் முன்னாடி சொன்னீங்கல்ல, ஏன் அந்த 3 ஃபைலை ஓப்பன் பண்ணல?